வெல்கம் டு ரேகா விளாக்ஸ். இன்றைக்கி நைட் ரொட்டீன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இது தேர்ஸ்டே எடுத்த வீடியோ. என்னோடய ஹஸ்பண்ட் எப்போதும் 9 o'clock ஷிஃப்ட் முடிஞ்சு வந்துடுவார். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 7:45க்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டார். சரி, கொஞ்சம் நேரமே வந்ததுனால வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்சர், ஒரு பர்பி, 2 பிஸ்கட் இதெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்தேன். இந்த மாதிரிலாம் அவர் ஸ்நாக்ஸ் எப்போதுமே சாப்பிட மாட்டார். இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக வந்ததுனால தான் இது மாதிரி எடுத்து கொடுத்தேன். அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டு. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நம்ம சாப்பாடு ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன். பாப்பா பெட்ரூமில் தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்க. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேயே உட்கார வச்சு சிந்தாமல் அப்படியே வச்சு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். சன்னி அவங்களே எடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஃபோன் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. சரி, இப்போல்லாம் டே டைம்லாம் ஸ்கூல் போயிடுறதுனால ரைம்ஸ்லாம் அதிகம் பார்க்குறது. சரி, நைட் டைம் சாப்பிட்றப்ப நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டுட்டு தூங்கட்டுங்கிறதுனால ரைம்ஸ் போட்டு விட்டு சாப்பாடு கொடுத்தேன். கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்விக்கு சாப்பாடு விட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நம்மளும் அப்படியே சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிஃபன்லாம் ஏற்கனவே இட்லி ஊற்றி வச்சுருந்தேன். சின்ன ஒரு இட்லி பானை இருக்குது. அதில் ஒரு 6 இட்லி வரும். 6 இட்லி தான் ஊற்றிருந்தேன். அதுவே போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால அதுவே அதிகம்னு தான் சொன்னார். 4 இட்லியே நான் ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு சைட் டிஷ்ஷாக தக்காளி சாம்பார் தான் வச்சுருந்தேன். ரொம்பவே பிடிச்சிருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறம் ஊரில் நடவு வேலைகள், அப்புறம் பாத்ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த வேலைலாம் நடந்துகிட்ருக்கிறத பற்றி 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்டு முடித்தாச்சு. சாப்பிட்டு முடித்த கையோட பாப்பாவும் அவரும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் போல் சாப்பிட்ட முடித்த கையோடவே பாத்திரம்லாம் கழுவி கிச்சனு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். குருமா கொஞ்சம் மீதியாக இருந்துச்சு. அதையும் திரும்ப சூடு பண்ணி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கையோடு சேர்ந்தாப்படியே அதையுமே நான் கழுவி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சோம்பேறித்தனமாக இல்லாமல் இந்த மாதிரி கழுவி வச்சுட்டோன்னா காலைக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எழுந்திரிச்சு டக்குன்னு நம்ம அடுத்த வேலை செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே வாஷ் பண்ணி போட்டு வாஷ் பேசினுமே அப்படியே கழுவி விட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப் நான் கழுவி விடலை. ஜஸ்ட் அப்படியே துணி வச்சு அப்படியே தொடச்சி விட்டேன். ஏன்னா அடுத்து ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால அதை முடிச்சுட்டு கழுவிக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். கிச்சன் வேலையும் முடிச்சுட்டு அப்படியே பாப்பாவை தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால் இந்த சன்வி இந்த குல்ட்டை போட்டாலே ஏறி இதில் ஜம்ப் பண்ணி நடந்துக்கிட்டு அழுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. குழந்தைங்கள ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கக்கூடாது. பிடிச்சா அவங்களோட பிரெயின் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்சண்ட் ஆன மாதிரி ஆயிடும். அதனால் தப்புன்னு அவங்களே உணர்ந்து ஒரு நாள் அந்த இதை செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால நான் சன்வி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கல. சரி, கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு விட்டாச்சு. மறுபடியும் குதித்து எல்லாமே பெட்லாம் கலைச்சிட்டாங்க. திரும்பவும் மறுபடியும் பெட்லாம் சரி பண்ணி சன்வியை தூங்க வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மறுபடியும் சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு 10 மினிட்ஸ் கீழே பார்க்கிங் போயிட்டு போயிட்டாங்க. அவருக்குமே பார்த்திங்கன்னா பாய், தலையணை, பில்லோலாம் போர்வெல்லாம் எடுத்து கீழே வச்சுருந்தேன். ஏன்னா பெட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அவர் ஃப்ரீயாக கீழே தூங்குவார். 2 பேருமே அப்படியே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அயனிங் வேலைக்கு வந்துட்டேன். இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் அயன் பாக்ஸ் கீழே எடுக்கவே இல்லை. ஏன்னா சன்வி குழந்தையாக இருக்காங்க. வீட்டில் அங்கேங்க துருன்னு ஓடி விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம அயன் பண்ணி எதுவும் மறந்து வச்சுட்டு பாப்பா எதுவும் கை வச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது வரைக்கும் அயன் பாக்ஸ் எடுக்கவே இல்லை. இப்போ தான் சன்வி ஸ்கூல் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப ட்ரெஸ்லாம் நம்ம அயன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்மயிலேருந்து அயன் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஷர்ட்லாம் டே டைமில் கொஞ்சம் அயன் பண்ணினேன். ஒரு 5 ஷர்ட்டு. பேண்ட் அயன் பண்ண கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. 5 ஷர்ட் பண்ணிவிட்டேன். சரி, நைட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். இப்போ ஒரு 3 பேண்ட் அயன் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எவ்வளோ வேலை செஞ்சு டயர்டாக இருந்தாலும் இது மாதிரி ஹஸ்பண்டுக்கு சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்காக நம்ம செய்கிறதுல பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு நம்ம ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸில் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் டியூட்டிக்கு போகிறப்ப நீட்டாக போகணும். வெளியில் அயனிங் கொடுத்தாலும் அது ஒரு அமௌண்ட்டாக நிற்கிது. அதனால் நம்ம இப்போ இனிமேல் ஃப்ரீ டைமாக தானே இருப்போம். அப்படின்னால இனிமேல் நம்ம அயனிங் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே முடிச்சுட்டேன். என்னோடய அயனிங் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுமே சூப்பர் அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓரளவு நல்லாவே தான் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு அயனிங் ஃபோல்டிங் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
அயன் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டேன். போன வாரம் வந்து அப்பாவுக்கு வந்து செக்கப்பு, 2 அம்மாவும் அப்பாவும் திருச்சிக்கு வந்திருந்தாங்க. அப்பாவுக்கு அப்படியே ஹாஸ்பிட்டல் செக்கப் முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ரிட்டர்ன் அப்படியே ஊருக்கு போயிட்டாங்க. இங்கே வர சொல்லியிருந்தேன். அவங்க வந்து வர்றதுக்கு தீபாவளிலாம் வர்றதுனால ஊரில் வேலைகள்லாம் இருக்குது, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க. நான் வந்து பாப்பாவும் நானும் அப்படியே போயிருந்ததுனால அப்படியே இந்த சைடு நாங்களும் வந்துட்டோம். அப்போ வந்து அம்மா ஊர்லேருந்து அதிரசம் மாவு செஞ்சு ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்திருந்தாங்க. தீபாவளிலேருந்து ரீசெண்டாக வர்றதுனால சன்மிக்கு வந்து அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அம்மா கொஞ்சமாக 1 கிலோ மாவு பக்கம் அதிரசம் மாவு கிளறி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி நம்மளும் அதை தீபாவளி வரப்போகுதுங்கிறதுனால செஞ்சு வச்சிடலாம் டைம் கிடைக்கிறப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையையும் நான் வந்து அப்படியே முடிச்சிட்டேன். மாவு வந்து வந்ததுலேருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்ததுனால கொஞ்சம் அந்த ஜில்னஸ் குறையட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் வெளியில் வச்சுருந்தேன் இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து. அப்படியே வானலும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயை காய விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி எண்ணெயில் செய்கிற பலகாரம்லாம் நான் வந்து அதிகம் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அதிரசம் செஞ்சு பார்க்க போகிறேன். கரெக்டான சர்க்கிள் ஷேப்பில் வருமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எப்படி போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். முறுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அம்மா கூட இருந்தால் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் வந்து தனியாக எதுவுமே நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. சரி எப்போ தான் நம்ம இந்த வேலைகள்லாம் கற்றுக்கிறது, குழந்தைங்களுக்கு ஏதோ விருப்பமானதை நம்ம செஞ்சு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுனால இதையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஊருக்கு போகிறப்ப இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது அம்மாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் கற்றுக்கிட்டேன்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதிரசம் அப்படியே எல்லாம் தட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவுமே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பகலில் வந்து நம்ம கொஞ்சம் டைம் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா கொஞ்சம் இருக்கும், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். நைட்லனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் வேலைகள்லாம் நைட்டில் பார்க்குறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே பண்ணிட்டேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு முறுக்கு அதிரசம் அப்படி தான் ரெடி பண்ணலான் இருக்கேன். முறுக்கு மாவும் ரெடி பண்ணிவிட்டு அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக அதிரசம் எல்லாமே தட்டி எடுத்தாச்சு. சின்ன ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன், அது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுனால இன்னொரு பாத்திரத்திலே மாற்றி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அந்த வேலையையும் முடிச்சுட்டேன். ஏதோ ஒரு வழியாக ஷேப்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சிலது கொஞ்சம் சொதப்புன மாதிரி இருந்துச்சு. நீங்கள் என்னெல்லாம் தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப்லாம் மறுபடியும் ஒரு க்ளீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடிட்டிங் வேலைலாம் இருந்துச்சு. சின்ன சின்ன வேலைகள்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோலாம் அப்படியே வந்து எடிட் பண்ணி வைக்கலாம் டைம் கிடைக்கிறப்ப. கொஞ்சம் தூக்கமாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல முடிச்சுட்டே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடிட்டிங் வேலைலாம் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நான் தூங்க போயிட்டேன். தேர்ஸ்டே நைட் இந்த மாதிரி தான் போணுச்சு. என்னோடய பிளாக் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.